ஏசியா 26:13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவமார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன சொல்லுகிறது? எங்களை வேற ஆண்டவமார் என்ன செஞ்சாங்களாம்? ஆண்டாங்க. என்ன பாட்டி? வேற தெய்வத்தை பின்பற்றிட்டு இருந்தீங்க, வேற ஆண்டவமார பின்பற்றிட்டு இருந்தீங்க, இந்த உலகத்துல சொல்லப்படுகிற வழிகளை பின்பற்றிட்டு இருந்தீங்க, அதை பின்பற்றி ஆணப்பட்டு அவங்களுக்கு கீழா இருந்தீங்க. ஆனா இனி என்ன சொல்லுகிறாரு? அப்படி சொல்லுங்க, இனி உண்மை மாத்திரம் ஒண்ணு ஒண்ணு நல்லா கவனி. இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அல்லேலூயா. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து 2 உமது நாமத்தை 3 பிரஸ்தாபப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய செயல். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை செய்வதற்கான தேவன் கொடுக்கிற கட்டளை. அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவள் எப்படி வாழ வேண்டும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு பெரியது, ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது. 3வது, அந்த நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தாதான் நம்ம பிரஸ்தாபப்படுத்த முடியும். அப்படித்தானே? இந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த கம்பெனில நல்ல சலுகை இருக்குது, இந்த கம்பெனில நல்ல வேலை இருக்குது, போனஸ் இருக்குது, நல்ல தீபாவளிக்கு நல்ல போனஸ் இருக்குது, மாசம் மாசம் நல்ல சம்பளம் கூட்டுறாங்க. கம்பெனிக்கு வேலை போனா இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அதெல்லாம் அறிஞ்சிட்டு தானே அந்த கம்பெனிக்கு போறோம். அது போலதான் ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை அறியதான் தேவன் என்ன செய்வார்? உங்களே என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பா. நீங்க தேவனை பிரஸ்தாபப்படுத்த முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம், எத்தனைதான் சர்ச்சுக்கு போனாலும் எனக்கு இந்த கஷ்டம் தெரியல, இந்த பிரச்சனை தெரியல. இன்னைக்கு ஏன் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாழ்க்கையில இன்னும் கஷ்டத்திலே இருக்கிறாங்க அல்லது கஷ்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க செய்யற தவறு என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, தசமம் கொடுப்பாங்க. ஆமா, என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேட்கறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சரியா அறியறது இல்லை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை சரியா அறிந்து கொள்ளுகிறது இல்லை. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த காலத்துல எந்த நேரத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த வேதம் சொல்லுது. அதை அறியறது இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், அதை அறியறது இல்ல. வேதம் அழகா நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, உன் வாயின் வார்த்தைகளும் இறுதியாலும் பிரதியா இருப்பதாக, உன் நாவு என்ன செய்வதாக, அப்படியா விரைவாக எழுதுடைய எழுத்தாணின்னு சொல்லுது. ஆகவே யாக்கோபு நிருபத்துல நம்முடைய நாவை குறித்து அழகா எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல எப்படி பேசணும், இதெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் இன்னைக்கு இல்லாதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? சமுதாயத்துல ஜனங்கள் நடுவுல நாம் பாதிக்கப்பட்டு வர்றோம். அல்லேலூயா. தேவையில்லாத பேசிடுறோம், பேசக்கூடாத பேசிடுறோம், அது தவறா மாறிடுது. அது உடனே என்ன செய்யறோம்? கோவம் ஒரு மாதிரி பேசிடுறோம். சிலருக்கு என்ன செய்யறோம்? ஆமா, இடரெல்லாம் பேசிடுறோம். சிலர் என்ன செய்யறோம்? ஆமா, கீழே அவங்க மனசு பாதிக்கிற மாதிரி பேசிடுறோம். அதனால என்ன ஆகுது? ஆமா, இழப்புகள் நமக்கு வருது. அல்லேலூயா. இழப்புகள் நமக்கு வருது. சிலது அறியாம போய் வேலையில சேர்ந்துடும். 3 மாசம் 4 மாசம் வேலை இருந்தாலும், ஏன் அப்ப அறிஞ்சிட்டு போயிருந்தா அந்த இழப்பு நமக்கு வருமா? இழப்பு வருது, நஷ்டம் வருது, கஷ்டம் வருது. எதனால? அது அறியாம, ஆண்டவருடைய நாமத்தை அறியாம சேவிச்சா அப்படிதான், ஆண்டவருடைய வார்த்தை அறியாம வாழ்ந்தா அப்படித்தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில எதையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அங்கே சொல்லு, முதலாவது காரியம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம் யாரை சார்ந்து கொள்ளுங்க? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். 7 காரியம் இருக்குது. கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்னா 7 காரியம் இருக்குதுங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? நம்பிக்கையா இருக்கணும் கர்த்தர் மேல. சிஸ்டர் கேக்குதா? புரியுதா? ஃபர்ஸ்ட் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். 2வது அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். 3வது கர்த்தரை விட்டு விலகக்கூடாது.
சபையை விட்டு விலகிறது, ஆராதனை விட்டு விடுறது, ஜபத்தை விட்டு விடுறது. விலகிறதுனா ஏதோ விலகி போறதில்லை, விட்டு விடுறதுதான் விலகிறது. ஆராதனைக்கு வர்றதில்லை, ஜபத்துக்கு வர்றதில்லை. ஆமா, தேவனுக்கு கொடுப்பதை நம்ம விட்டு விடுறோம். இதெல்லாம் கர்த்தரை விட்டு விலகிற காரியம். நான்காவதாக நிலைத்திருத்தல். நம்ம கேட்கிற வசனத்துல, கர்த்தருடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அதுல நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஐந்தாவதாக உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, உறுதியா இருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்குன்னு சொன்னா. ஆறாவது, ஏழாவது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கணும். ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்கணும். கடைசியாக அவரை கடைசியாக ஊழியக்காரர் ஐந்தாவது பாத்தீங்கன்னா பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா, இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை, இல்ல மார்க் 10 வாசிங்க. மார்க் 50, 51, 52 வேகமா வாசிங்க பார்க்கலாம். நீ போகலாம், உன் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, குருடன் இயேசு அந்த வழியா வர்றான்னு கேள்விப்பட்டவனே அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க அதட்டுறாங்க. அப்புறம் இயேசு சொல்றாரு, ஏன் அதட்டுறீங்க, அவரை என்ன இடத்துல கூப்பிட்டுவாங்க. அவன் கூப்பிட்டு போறாங்க. அவன் கூப்பிடும் போது சொல்றாங்க, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்துரு, உன்னை இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கூப்பிட்டு தான் வர சொன்னாரு. அவங்க நல்ல மனிதர்களா இருந்திருக்காங்க. முதல்ல யாருன்னு தெரியாம அதட்டிட்டாங்க. இப்ப சொல்றது யாரு? அவன் குருடன் சொல்லி அவனை அதட்டுனாங்க, கூப்பிடாதுன்னு அந்த மனுஷங்க. ஆனா இப்ப இயேசு என்ன சொல்றாரு, ஏன் அதட்டுறீங்க, அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் அவனை போய் அதட்ட முடியுமா? இயேசு சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல அவனை அதட்டுனாங்க. இயேசு அவனை பார்த்து, நீங்க அவனை என்னட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க பாருங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு. அவங்க இன்னும் 2 வார்த்தை எடுத்தா சொல்றாங்க, எழுந்திருப்பா, இடங்கொழுப்பா. அல்லேலூயா. இயேசு உன்னை கூப்பிடுறாருப்பா அப்படின்றாங்க. அவன் போறான், அங்க நடக்கிறத பாருங்க. அப்படி போன உடனே அங்க என்ன செய்றார், அவன் வேல் வஸ்திரத்தை அவன் செய்யறத பாருங்க. அவன் என்ன செய்யறா பாருங்க, கூப்பிட்ட உடனே அப்படியே எழுந்து போல. அவன் உட்கார்ந்து இருந்த துணியோட, ஆமா, அவன் உடுத்திருந்த சட்டையோட போகல. அவன் பாருங்க எல்லாத்தையும் மேல் வஸ்திரம். மேல் வஸ்திரம் என்னதுங்க, மூடிக்கொள்ளும்படியா இருக்கிற வஸ்திரம், போட்டிருக்கிற வஸ்திரம் இல்ல, மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். அவனை எது மூடி இருந்தது? அவனுக்கு சோர்வு மூடி இருந்தது. அவன் வாழ்க்கையில ஒரு அசதி, அவன் வாழ்க்கையில என்னென்ன எதையுமே பார்க்க முடியாத ஒரு இருள் அவனை மூடி இருந்தது. பாருங்க, அது எதை காட்டுது? அவனை மூடி இருந்த இருள், அவனை பார்க்க கூடாது இருந்த சொல்றாங்கல்ல இன்னைக்கு புரை நீக்குதல். கண்ணுல என்ன இருக்குதுங்க? என் ஃப்ரெண்ட்ஸு கடந்த நாள் கல்யாணத்துக்கு போனேன். இன்னொரு பாஸ்டர், அவங்க பையனுக்கு அப்படிதான், படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்ணை பார்க்க முடியாது, புரை வந்து மூடிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆபரேஷனுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி வருது. உடனே இங்க என்ன செய்யறான், அவங்கள்ட்ட சொல்லல, எழுந்து வேற சட்டை போட்டு வா, நீ ரொம்ப அழுக்கா இருக்கிற, அதெல்லாம் தூக்கி, அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுவான்னு சொல்ல. அவனே என்ன செய்யறான், உலகத்தின் காரியங்களை தூக்கி போடுறான். அல்லேலூயா. உலகத்தின் உறவுகளை தூக்கி போடுறான். அதைத்தான் குறிக்குது. அவன் அது மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அவ்வளவு அழகா எழுது பாருங்க, மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு, அவன் பக்கத்துல கூட வச்சுக்கல, எடுத்து சுருட்டிங்க வச்சுட்டு போய் திரும்ப வந்து எடுத்துக்கலான்னு கூட அவன் நினைக்கல. அவன் என்ன செய்யறான், உடனே வஸ்திரத்தை எரிஞ்சிட்டான். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஏசப்பா நம்ம பாவத்தை என்ன செஞ்சுட்டாரு, எங்க போட்டாரு, முதுகுக்கு பின்னா போட்டாரு. அல்லேலூயா. பார்க்க முடியாத தூரத்துல. அதை விட சொல்றாரு, இன்னொரு வருஷம் கடலின் ஆழத்துல போட்டாரு. அல்லேலூயா. தோண்டியே எடுக்க முடியாது, பின்னாடி எட்டியும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தூக்கி போட்டாரு. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அவன் அப்படிதான் செய்யறான். அல்லேலூயா. எரிந்து போட்டான். என்ன எனக்கு, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய தெளிவா கேட்கணும், ஆண்டவருடைய திட்டமா கேட்கணும், ஆண்டவருடைய உறுதியா கேட்கணும். எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க உறுதியா கேட்கணும். அப்படி கேட்டா ஆண்டவர் மறுத்து சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆண்டவர் யாருங்க, சொல் தவறாதவர். அப்படித்தானே? அவர் யாருங்க, வாக்கு மாறாதவர். அவர் மனுபுத்திரனும் அல்ல, மனுஷனும் அல்ல. அல்லேலூயா. அவர் யாரு, தெய்வம். அல்லேலூயா.
தெய்வம் மாறினானா உலகமே மாறத்தானே செய்யும். தெய்வமே சரியில்லைன்னா உலகம் சரியாகுமா? சரியாகாது. தெய்வமே அப்படிங்கும் போது வாத்தியாரே அப்படிப்பா, பிள்ளைங்க சரியாயிருவாங்களா? ஆமா, அது மாதிரிதான் எங்க தெய்வம் மாற மாட்டார். அவே உடனே என்ன சொல்றாரு, அதற்கு அந்த கூடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் ஒரு ஆளை பார்த்துட்டா எல்லாத்தையும் கேட்டுருவோம், கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுருவோம், கேட்போம். எனக்கு அது வேணும் இது வேணும். இப்ப நம்ம சின்ன பிள்ளைகளை கடை கூட்டு வரோம். ஆமா, தூர ஊர்ல இருந்து வாரோம். நம்ம சொந்தக்காரன் மாமா மச்சான் அண்ணன் பார்த்தவொடனே என்ன செய்வாங்க, கடைக்கு கூட்டு போயிட்டோம்னா என்ன வேணும்னா எல்லாத்தையும் காட்டுவாங்க. அல்லேலூயா. அந்த ஸ்வீட்ல இந்த ஸ்வீட்ல ஆமா எது வேணாலும் தாரேன், வாங்கி தாரேன், நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா மட்டும் போதும். அவ்வளவுதான், நம்ம சோழியை முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. பையில பணம் இருக்குன்னா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செலவு செய்யற அளவு கேட்டுருவாங்க. ஆனா இவன் என்ன கேட்கிறான், சரியா கேட்கிறான். இன்னும் அவனுக்கு என்னதான் இப்ப இல்ல, பார்வைதான் இல்லை. அல்லேலூயா. உடனே இயேசு அவனை நோக்கி என்ன செய்றாரு, இயேசு அவனை நோக்கி என்ன செய்றாரு, ஆமா என்ன அழகா சொல்றாரு பாருங்க இயேசு. ஏன் எதனால அப்படி ஒண்ணுமே கேட்கல, என்ன வேணும்னாரு, இன்னும் வேணும்ட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவர் அவனை பார்த்து என்னதான் சொன்னாரு, நீ போலாம்ப்பா, இந்த இடத்த விட்டு நீ போ, காலை நீ போ அப்படின்னு. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா, என்ன செஞ்சான், உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. அவன் நினைச்சிருந்தா எங்கனாலும் ஓடி இருக்கலாம்ல, போன்னு சொன்ன உடனே எரிஞ்சு ஓடி இருக்கலாம்ல. கண்ணுதான் தெரிஞ்சிச்சு, மாமா வீட்டுக்கு ஓடிடலாம், மச்சா வீட்டுக்கு ஓடி இருக்கலாம், தங்கச்சி வீட்டுக்கு ஓடிக்கலாம், அக்கா வீட்டுக்கு ஓடி இருக்கலாம், அல்லது நண்பன் வீட்டுக்கு ஓடி இருக்கலாம். அவனுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, கண்ணுதான் தெரியல. ஆனா அவன் எத்தனை நண்பர்கள் அவனுக்கு இருந்திருப்பாங்க, உறவுகள் இருந்திருக்கும். அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ கவலைப்படாதப்பா கவலைப்படாதப்பா. அவன் உடனே என்ன செஞ்சிருப்பான், முதல்ல அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா. அவன் என்ன செஞ்சான், யார் நன் பார்வையடைய எனக்கு அற்புதம் செய்தாரோ அவரே பின்பற்றி போனார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லப்படுகிறவர்கள் நம்முடைய எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும். கல்யாண வீட்டை போய் கனப்படுத்திட்டு இருக்க கூடாது, மாமா வீட்டை போய் கனப்படுத்தி, மச்சா வீட்டை போய் கனப்படுத்த கூடாது, தேவனை கனப்படுத்து. அல்லேலூயா. தேவனுடைய நாள்ல தேவனை கனப்படுத்த வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர், அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த கருமையானவன் அநேக வசனங்கள் இருக்கு உங்களுக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டாக அதை இன்னைக்கு நீங்க இப்ப நோட் பண்ண முடியுமான்னு தெரியல எல்லாரும். அதனால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் அடுத்த பகுதிக்கு பார்க்கிறோம். இப்படி கர்த்தரை நாம் என்ன செய்யணுங்க, சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இப்படி நாம் செய்வோமானால் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன, கர்த்தரை சார்ந்து கொள்வதனால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம் வேகமா நான் முடிக்கிறேன், நிறைய வசனம் இருக்குது, நான் பாயிண்ட மட்டும் சொல்லி டைம் கருதி காலம் கருதி முடிக்க விரும்புகிறேன். படிச்சீங்க. முதலாவது கர்த்தரை சார்ந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் என்ன. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து நின்று கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால், ஆகையால் கர்த்தர் அவனோட இருந்தார், போகிற இடம் எங்கும் அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து அவர் கற்பனை என்னதான் கை கொண்டு நடந்தான். சொல்லப்பட்ட அந்த பாயிண்ட்ல 3 பாயிண்ட் வந்துச்சா, அவரை பின்வாங்காம உறுதியா நடக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவர் கற்பனைய கை கொள்ளணும். அப்படிதானே? நமக்கு எவ்வளவு நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை கை கொள்றது இல்ல, கட்டளையை கை கொள்றது இல்ல, கற்பனையை கை கொள்றது இல்ல. தேவ பிள்ளைகள் கற்பனையும் கட்டளையும் கட்டாயம் கை கொள்ள வேண்டும். அப்படி நடந்ததுனால என்ன நடந்தது, எசேக்கியா ராஜா, இது யார் சொல்றதுங்க, எசேக்கியா ராஜா 25 வயசுல ராஜாவாயிட்டார். அவர் தான் சொல்றாரு, இதை சொல்றது யாருங்க, அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, என்னவா இருந்தாரு கர்த்தர் அவருக்கு,
நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்புறம் அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்றதுனால முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் அவன் கூட இருப்பார். கர்த்தர் அவன் கூட இருந்தால் கர்த்தருடைய அனுகூலம் அவனுக்கு இருக்கும். அனுகூலம்னா என்ன? இப்ப ஆபீஸ்ல அதிகாரியை பார்க்க போறோம், ஒரு கம்பெனில லீவு கேட்க போறோம், கடினமான சூழ்நிலை. அந்த கம்பெனில லீவு இப்ப எப்போ லீவுலாம் நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா நமக்கு அவசியமா இருக்குது. கர்த்தரை சார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம போனோம்னா கர்த்தர் நம்ம கூட வருவார். அங்க என்ன பண்ணுவாரு? அனுகூலத்தை உண்டு. அதான் சரிப்பா, அப்படியா, சரி நீ சொல்ற, அதனால போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுவாங்க. வேற எது இது பண்ணாம உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாங்க. அதுதான் அனுகூலம். அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இருந்தாலும் அனுகூலம், கர்த்தர் நம்மோடு இருந்தாலும் அனுகூலம். அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல தெய்வங்கள் ஒன்றை தான் நமக்கு கொடுக்கும். ஒரு வழியில தான் இந்த உலகத்துல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனா கிறிஸ்து 2 வழியில நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் கூட இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம், நம்ம அவரோடு இருந்தாலும் ஆசீர்வாதம். அவர் நம்ம கூட இருந்தாலும் ஆசீர்வாதம், நாம அவர் கூட இருந்தாலும் ஆசீர்வாதம், அவர் நம்ம கூட இருந்தாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால என்ன செய்தது? எல்லாவற்றையும் அவன் சத்துருக்களை மேற்கொண்டு அவன் என்ன செய்தான்? ராஜாவாய் மாறினார். அல்லேலூயா. அவனை எத்தனையோ சத்துருக்கள் பின்தொடர்ந்தாங்க. ஆமா, மாமனார் எத்தனையோ வேலையில அவனை என்ன செய்தான்? பின்தொடர் கோலியாத்து அவனை என்ன செய்தான்? ஆமா, ஆனாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 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 கடந்துள்ள கஷ்டங்கள், ஆமென், கடந்துள்ள கஷ்டங்கள், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தா என்ன இருக்குங்க? கடன் மாறும், கண்ணீர் தீரும், என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்ம அவர் கூட இருந்தாலும் சரி. அதான் ஆகவே முதலாவது கர்த்தரை சார்ந்து கொள்வதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னங்க? என்னது சொல்லுங்க? முதலாவது கர்த்தரை சார்ந்து கொள்ள கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கூட இருப்பார். இரண்டாவது அனுகூலம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. இதை மறந்துட்டீங்கன்னா எப்படி ஆசீர்வாதத்தை பெறுறது? இங்கேயே மறந்துட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அப்படிதான். அந்த 7 காரியம் தெரியுங்களா? கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கற்பனையை கை கொள்ளணும், உறுதியா இருக்கணும், என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கணும், என்ன செய்யணும்? அவரை பின்பற்றணும், விலகக்கூடாது. அப்புறம் என்ன பார்த்தோம்? ஆலோசனையை கேட்கணும். அல்லேலூயா. 7 காது பாத்தீங்களா? நான் கொஞ்ச நேரத்துல மனப்பாடம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. பிரசங்கிக்கும் போது மனப்பாடம் பண்ணிட்டேன் பாருங்க.